பணத்தை ஈர்க்கும் 5 அதிர்ஷ்ட செடிகளை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். வாஸ்து சாஸ்திரம் படி 10 அதிர்ஷ்ட செடிகள் சொல்லப்பட்டுள்ளது. இந்த செடிகளை வீட்டில் வளர்க்கும் போது அதிர்ஷ்டம் சேரும், பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இதுல 10 செடிகள்ல 5 அல்லது 6 செடிகள் வீட்டில் வளர்த்தீங்கன்னா கூட போதும். வீட்டில் இடமே இல்லை, நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சின்ன தொட்டி இருந்ததுன்னா போதும். இதுல சொல்லப்பட்டுள்ள செடிகள்ல 5 செடிகளை வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்காது. இந்த செடியை வளர்த்துட்டா போதுமா, பண வரவு அதிகரிச்சிருமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அப்படி அல்ல. நம்ம உழைப்பையும் போட்டு அதோட இந்த பணத்தை ஈர்க்கும் 5 அதிர்ஷ்ட செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்கும் போது இந்த பிரபஞ்சமானது நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, மலையத்தினி பாடுபட்டாலும் கடுகத்தினி அதிர்ஷ்டம் வேணும்னு. நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ஆனா அவங்க பணக்காரவங்களா ஆகிறதே இல்லை. ஏன்? அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இல்லை. அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய செடிகள் தான் இந்த செடிகள். இந்த செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்கும் போது பிரபஞ்சமானது வீட்டில் நேர்மறை சக்தியை நமக்கு வீட்டுக்கு கொண்டு சேர்க்கும். சில லேடிஸ்லாம் சொல்லுவாங்க, உள்ளதுக்கே நேரம் இல்லை, வீட்டு வேலையே சரியா இருக்கு, இதுல செடியை வேற எங்கிருந்து வளர்க்கறது அப்படிம்பாங்க. நேரம் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாமே போய் நம்மளோட சோம்பேறித்தனம். நமக்கு சலிப்பு, விரக்தி இதெல்லாம் இருக்குன்னாவே நம்ம வீட்டில் எதிர்மறை சக்தி தான் அதிகம் இருக்கு. இந்த எதிர்மறை சக்தி போகணும் அப்படின்னா நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டுக்குள்ள வரணும். அதற்கு இந்த செடிகளை வளர்க்கணும். நேரம் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா. வீட்டில் டிவி பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம், சீரியல் எத்தனை சீரியலுக்கு நம்ம டைம் ஒதுக்கி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி செல்லில் பாருங்க, சோசியல் மீடியாவில் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம். நேரம் இருக்கிறதுனால தானே அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் அதிக அளவு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு நம்ம நேரத்தை எத்தனையோ நல்ல வழிகளில் நம்ம உபயோகப்படுத்தலாம். அது மாதிரி இந்த செடிகளை வளர்த்து பாருங்க, அந்த செடிக்கிட்ட பேசி பாருங்க. அந்த செடிக்கிட்ட பேசுறப்ப நம்ம நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொடுக்கும் அந்த செடி. நிறைய பேர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை பேர் செடிக்கிட்ட பேசுவீங்க? கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி எத்தனை பேர் இந்த செடிகள்ல இதுல இருக்கக்கூடிய செடிகளை வளர்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. இந்த பிரபஞ்சத்துல உள்ள ஒவ்வொரு பொருள்ல இருந்தும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் வெளிப்படுது. அப்படிதான் இந்த செடிகள்ல இருந்தும் நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டுக்குள்ள வரும். இந்த நேர்மறை ஆற்றலின் மூலம் நம்ம வீட்டில் அதிர்ஷ்டம் சேரும், பணவரவு அதிகரிக்கும். அதனால இந்த 10 செடிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த செடிகள்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மூங்கில் செடி. இந்த மூங்கில் செடி மிக வேகமாக வளரும் தாவரங்கள்ல ஒண்ணு. இது வீட்டில் இருந்தது அப்படின்னா செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இல்லை, பணவரவு அதிகரிக்கும். மூங்கில் செடி பார்க்க அழகா இருக்கிறதோட நல்ல அதிர்வுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு செடி. நிறைய பேர் மூங்கில் செடியை வீட்டில் வச்சிருப்பாங்க. எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மூங்கில் செடி நேர்மறை ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் ஈர்த்து கொண்டு வரும். வீட்டோட நுழைவாயிலுக்கு அருகில இந்த மூங்கில் செடியை வைக்கலாம். இந்த மூங்கில் செடி பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை உருவாக்கும் திறனுடையது. அதனால இதை ஒரு காற்று சுத்திகரிப்பு ஆலைன்னே சொல்லலாம். இது வீட்டில் உள்ள நச்சு காற்றை சுத்தப்படுத்தும். அப்படிங்கிறதுனால வீட்டில் படுக்கை அறையிலையும் இதை வைக்கலாம், வீட்டோட வரவேற்பு ஹால்லையும் வைக்கலாம். ஆனா எந்த இடத்துல எந்த திசையில வைக்கிறோம் அப்படிங்கிறதும் இருக்கு. சில இடத்துல வைக்கிறப்ப அது அதிக அளவு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த மூங்கில் செடியை ஒரு சின்ன தொட்டியில தண்ணியில கூட நீங்க நட்டு வச்சு வளர்க்கலாம். இந்த மூங்கில் செடியை வீட்டோட கிழக்கு பகுதியில நம்ம வைக்கலாம். அதே போல வீட்டோட நுழைவாயிலுக்கு அருகே வைக்கிறப்ப நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். தென்கிழக்கு பகுதியில வச்சிங்கனாலும் அது செல்வத்தை ஈர்க்கும், நிதி சிக்கல்களை எதிர்த்து போராட உதவும். ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூங்கில் செடியை வச்சிருப்பாங்க. அவங்க வடகிழக்கு திசையில வச்சாங்க அப்படின்னா அதனால அவங்களுக்கு ஆஃபீஸ்ல நல்ல ஒரு மனது சீராக இருக்கும். உங்களுக்கு நல்ல வேலையில திறம்பட நீங்க செய்யலாம்.
அடுத்தது துளசி செடி. துளசி செடியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். துளசி செடி அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான மூலிகை. இந்த செடி வீட்டில் இருந்தது அப்படின்னா எதிர்மறை ஆற்றல்களை ஒழிக்கும், தீமையை விரட்ட உதவும். இந்த துளசி செடிக்கு நோய் தீர்க்கும் சக்தியும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வைஷ்ணவ தத்துவத்தின்படி துளசி செடியின் இலைகள் விஷ்ணுவை மிகவும் பிரியப்படுத்துகுது, மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படிங்கிறது தெரியும். இந்த செடி வீட்டில் இருந்தது அப்படின்னா நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும், வீட்டில் அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாதசி கார்த்திகை மாதத்தின் 11வது நாளில் சுக்லபக்ஷத்தில் துளசி பூஜையெல்லாம் செய்வாங்க. ஏற்கனவே என்னோட வீடியோவில் துளசி பூஜையை பற்றி போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, துளசி எப்படி வளர்க்கணும், எங்கே வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தினமும் துளசி செடியை குளிச்சப்புறம் நம்ம வழிபடுவது அப்படிங்கிறது வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரிக்கும். வெள்ளி செவ்வாயில் இந்த துளசி இலையை பறிக்கக்கூடாது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஏகாதசி அன்னைக்கும் இந்த இலைகளை நம்ம பறிக்கக்கூடாது. அதே போல் ஈவினிங் துளசி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் பண்ணாதீங்க, பகலில் பண்ணுங்க. இந்த செடி வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா இதை விட அதிக நன்மை தரக்கூடிய செடியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்லலாம். இந்த துளசி செடியை வைக்கிறதுக்கு ஏற்ற திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு பகுதியில் துளசி செடியை வைக்கிறதுக்கு ரொம்ப உகந்த இடம்தான் இது. துளசி செடியில் 2 துளசி இருக்கு. ராம துளசி, ஷியாமா துளசின்னு 2 செடிகள் சொல்லுவாங்க. இந்த ஷியாமா துளசி அப்படிங்கிறது கரும்பச்சை, இந்த ஊதா நிற இலைகளை கொண்டதாக இருக்கும். இது கிருஷ்ண துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 செடிகளையும் சேர்த்து வைக்கும்போது மிக மிக நல்லது. இந்த சாதாரண துளசி பக்கத்திலே கருந்துளசியை வளர்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியும் விஷ்ணுவையும் சேர்த்து நம்ம பூஜிக்கிறதாக அர்த்தம். இந்த துளசி செடியை பால்கனியில நீங்க கிழக்கு திசையில, வடக்கு, வடகிழக்கு திசையில நீங்க வைக்கலாம். இந்த துளசி செடியை காஞ்சி போக விட்டுடாதீங்க. தினமும் தண்ணி விடுங்க. 2 கைகளால் பிடித்து தண்ணீர் மெதுவா விடுங்க. எப்படி தெய்வத்துக்கு நம்ம ஒரு பக்தியோட விடுவோமோ அது போல விடுங்க. துளசி செடிக்கு வெள்ளி செவ்வால பொட்டு வைத்து மலர்கள் தூவி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு நல்லது. துளசி செடி அருகில் அகல்விளக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தீராத பிரச்சனைகளை தீர்க்கும். இந்த துளசி செடியை இலையெல்லாம் காஞ்சிருந்தது அப்படின்னா அப்படியே வைக்காதீங்க, அதை அப்புறப்படுத்திடுங்க. அதே போல் ஒரு துளசி செடி காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த செடியை அப்புறப்படுத்திட்டு அதற்கு பக்கத்திலேயே உடனே ஒரு சிறிய துளசி செடியை நட்டு வச்சு வளர்த்துடுங்க. துளசி செடி எப்பவும் ஒற்றைப்படையில் வைப்பது தான் நல்லது. 2, 4 இது மாதிரி இருக்கக்கூடாது. 1, 3, 5 இது மாதிரி எண்ணிக்கையில் தான் இருக்கணும். இந்த துளசி செடிக்கு அருகில் துடைப்போம், காலனி, குப்பைத்தொட்டி இதெல்லாம் தயவு செஞ்சு தப்பி தவறி கூட வைக்காதீங்க. துளசி செடி இருக்கிற இடம் எப்பவும் சுத்தமாக இருக்கணும். அடுத்தது மணி பிளான்ட். வீட்டில் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் பணவரவையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த மணி பிளான்ட். இதையும் சின்ன தொட்டியில கூட நம்ம வளர்க்கலாம், பால்கனிலையும் வளர்க்கலாம். இது வீட்டோட வடக்கு பகுதியில் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா வாஸ்துப்படி ரொம்ப நல்லது. வடக்கு திசையில வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டோட கிழக்கு பகுதியில் நம்ம வைக்கலாம். மணி பிளான்ட் எவ்வளவு அதிகமாக பரவுகுதோ அந்த அளவுக்கு உங்க வீட்டில் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. செல்வ செழிப்பை பெறுவதற்கு தெற்கு திசையிலையும் இந்த செடியை நம்ம வைக்கலாம். அடுத்தது கற்றாழை. கற்றாழையை வீட்டில் வைக்கிறதன் மூலமா அன்பு, முன்னேற்றம், செல்வம், பதவி உயர்வு, கௌரவம் அதிகரிக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. வாழ்க்கையில வெற்றி வரும், பலவிதமான தடைகளை நீக்க இந்த செடி உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த செடியை சரியான திசையில வைக்கும்போது தான் நமக்கு வீட்டில் பணவரவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. மேற்கு திசையில தான் இந்த செடியை வைக்கணும். மேற்கு திசையில வைக்கவே முடியல அப்படிங்கிறவங்க வீட்டோட தென்கிழக்கு மூலையில வைக்கலாம். இந்த திசையில வைக்கிறதன் மூலமா வீட்டில் வேலை இல்லாம யாராவது இருக்காங்க அப்படின்னா வேலை கிடைக்கும், நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. செடிகளை வளர்த்துட்டு உடனே இன்னைக்கு வளர்த்துட்டு நாளைக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த செடிகளை வளர்க்கும் போது அந்த செடிகள்கிட்ட நீங்க பேசுங்க. இந்த பிரபஞ்சமானது இந்த செடிகளுடன் பேசும்போது நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க செய்யும். அடுத்தது சங்குப்பூ செடி. சங்குப்பூ செடி வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும். சங்குப்பூ அப்படிங்கிறது தெய்வாம்சம் பொருந்திய ஒரு மென்மையான பூ. இந்த பூவோட அழகே அழகு.
இந்த சங்குப்பூ வீட்ல வளர்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்ட தேவதைக உங்க வீட்டை தேடி வருவாங்க, துர்தேவதைக வெளியே போயிடும். இந்த சங்குப்பூல வந்து மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி சங்குப்பூ செடியை நம்ம வீட்ல வளர்த்தோம் அப்படின்னா எதிர்மறை சக்தியை நீக்கி நேர்மறை ஆற்றல் வீட்ல தங்கும். சங்குப்பூ செடியை நம்ம வீட்ல வளர்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்ல தன வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இத நீலி அபராஜிதா அப்படின்னு இந்த செடியை சொல்லுவாங்க. விஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய இந்த செடியை வந்து வீட்ல வளர்க்கும் போது எந்த இடத்துல வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. வாஸ்துப்படி சங்குப்பூ செடியை வந்து வடக்கு திசையில நடணும். எக்காரணம் கொண்டும் மேற்கு அல்லது தெற்கு திசையில சங்குப்பூ செடியை வளர்க்கக்கூடாது. சனி பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் உகந்த செடி இந்த செடி. வீட்ல வளர்த்து பாருங்க, நேர்மறையாற்றல் வீட்ல அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும். அடுத்தது அரிகா பனைமரம், அரேகா மரம்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து பனைமரம் மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு குட்டி பனைமரம் மாதிரி இருக்கும். பனைமரமும் வாஸ்துப்படி மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது. ஆனா வீட்ல வளர்க்க முடியாது. ஆனா இந்த அரேகா பனைமரம், அரிகா பனைமரம் அப்படிங்கிறது வீட்ல வளர்க்கலாம். அரேகா பனைமரம் நல்ல ஆரோக்கியம், அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பை வந்து வீட்டுக்கு தரும். நேர்மறையான எண்ணங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கும். ஆக்சிஜன் அளவை வந்து அதிகரிக்குது. எதிர்மறை ஆற்றலை வந்து நீக்குது. அடுத்தது வெற்றிலை செடி. இந்த வெற்றிலை கொடியை வந்து வீட்ல வளர்த்தோம் அப்படின்னா அந்த இல்லமானது செல்வ செழிப்போடு சிறப்பாக இருக்கும். வெற்றிலை வந்து லக்ஷ்மி கடாட்சம் உடைய ஒரு மூலிகை. இந்த வெற்றிலையை வந்து காய வச்சு நம்ம தூக்கி எறியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சனி பகவான் வந்து பிடிக்க முடியாத தெய்வமாக இருப்பது ஆஞ்சநேயரும் பிள்ளையாரும் தான். இதுல இந்த அனுமனுக்கு உரிய மாலை அப்படின்னா இந்த வெற்றிலை மாலை தான். வெற்றிலையை வந்து வீட்ல வளர்த்தோம் அப்படின்னா வெற்றிகள் வந்து குவியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெற்றிலை கொடியை எங்க வளர்க்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம். அதே போல இந்த வெற்றிலை கொடியை வந்து தனியா வளர்க்கக்கூடாது. அதற்கு அருகில ஏதாவது ஒரு மூலிகை செடியை வளர்க்கணும். வெத்தலை மட்டும் தனியா யாருக்கும் தரமாட்டாங்க பார்த்தீங்களா? வெத்தலையும் பாக்கும் வச்சுதான் தருவாங்க. வேண்டாத உறவிற்கு வெறும் வெத்தலை அப்படிங்கிறது பழமொழி. அதுபோல வெற்றிலை கொடியை தனியா வளர்க்கக்கூடாது. அதற்கு அருகில ஏதாவது ஒரு மூலிகையை வந்து வளர்க்கணும். வெற்றிலை கொடிய வீட்டோட ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில வெற்றிலை கொடியை வைக்கிறது மிகவும் சிறப்பு. இந்த இடம் இல்லை அப்படிங்கிறவங்க வடக்கு, கிழக்கு, மேற்கு இந்த 3 திசைகள்ல ஏதாவது ஒரு திசையை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து வெற்றிலை கொடியை வளர்த்து பாருங்க. அடுத்தது ஜேட் செடி. இந்த ஜேட் செடி அப்படிங்கிறது ஒரு சிறிய வட்டமான இலையோட இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தாவரமாக சொல்லப்படுகிறது. சீன ஜோதிடம் சொல்லுவாங்களா ஃபெங் சுய், அதனோட இதுபடி கருத்துப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜேட் செடிங்கிறது நல்ல அதிர்ஷ்டமும் நேர்மறை ஆற்றலும் உள்ள செடியாக சொல்லப்படுகிறது. இதை வீட்டில் வச்சு வளர்க்குறப்ப அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லை, இந்த ஜேட் செடி வந்து ஜேட் கற்களோட ஒத்திருக்கும். இதோட இலையோட வடிவம் பார்த்தீங்கன்னா அதோட கலரும் அப்படிதான் இருக்கும். ஜேட் கற்கள்லாம் தெரியும், முத்து, பவளம் இது மாதிரி பாசி மாதிரி இருக்கும். அதோட சேர்ந்தது பச்சை வடிவத்துல ஜேடுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு கற்கள். அதுல ஜேடும் ஒண்ணு. இந்த ஜேட் செடியோட கற்கள் எவ்வளவு அதிர்ஷ்டகரமானதாக சொல்லப்படுகிறதோ அந்த அளவு அதிர்ஷ்டகரமானது தான் இந்த ஜேட் செடி. இந்த செடியை வந்து குளியல் அறையில மட்டும் வைக்கிறத தவிர்க்கணும். இந்த ஜேட் செடியை எங்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட நுழைவாயில் அருக இதை வச்சிங்க அப்படின்னா வீட்டுல செல்வத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஈர்த்து கொண்டு வந்து நமக்கு தரும். அது மட்டும் இல்ல, ஒரு டேபிள்ல வைக்கிறீங்க அப்படின்னா தென்கிழக்கு திசையில ஜேட் செடியை வளர்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் சுக்கிரனோட கிரகம். அதனால செல்வத்தை ஈர்த்து கொண்டு வந்து தரும். கிழக்கு திசையில ஜேட் செடியை வச்சிங்க அப்படின்னா அது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், செல்வத்தையும் செழிப்பையும் அது அதிகம் பண்ணும். மேற்கு திசையில ஜேட் செடியை வச்சிங்க அப்படின்னா உங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களோட படைப்பாற்றல் நல்ல அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறதுக்கு, குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கும் இது உதவும். அதனால ஜேட் செடியை வந்து டேபிள்ல வச்சிங்க அப்படின்னாலும் இந்த திசைகள்ல நீங்க வைங்க. அடுத்தது மல்லிகை செடி. இந்த மல்லிகை செடி அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டகரமான செடியாக சொல்லப்படுகிறது. இந்த மல்லிகை பூக்கள் மகாலட்சுமிக்கு உரியது. வாசனை பிரியை அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமிய. இந்த மல்லிகை செடியை வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னாலும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும், பணவரவை அதிகம் பண்ணும்.
அடுத்தது ஆங்கிலம் ஐவி அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் ஐவி அப்படின்னும் சொல்லுவாங்க. அழகான நீண்ட புல் போன்ற இலைகளை கொண்டது, மனம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு செடி. இந்த செடியை வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துலையும் வைக்கலாம், வீட்லையும் வைக்கிறதுனால பண வரவை அதிகம் ஈர்த்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரோஸ்மேரி செடி. இது வந்து நல்ல ஒரு அற்புதமான வாஸ்து செடி. இந்த செடியை வந்து அதிகம் வந்து இட்டாலியன் நாடுகளில், பிரெஞ்சு வீடுகளில் இதை வளர்ப்பாங்க. இது அதிக அளவு ஆக்சிஜனேற்றம் உடைய ஒரு செடி. இதை வந்து வீட்டில், ஆஃபீஸில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வாஸ்து தாவரமாக இதை வளர்க்கலாம். அடுத்தது அமைதி லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடிகள்லாம் கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி வைக்கலாம், சின்ன தொட்டியில கூட வைக்கலாம். இது வந்து ஒரு அதிர்ஷ்ட ஆலைன்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவதாகவும் தீய சக்திகளை விரட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது. இது வந்து நீங்க எந்த இடத்துல வேண்டுமானாலும் வைக்கலாம், ஆஃபீஸ்லையும் ஒரு சின்ன தொட்டியில வந்து வளர்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.